ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா சிறுபேர்பாண்டின்ற வில்லேஜு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்லேருந்து நம்ம தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காக கஸ்டமர் பேஸும் போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஃபஸ்ட்டு டே ஒர்க். இது டோட்டல் ஏரியா வந்து 20க்கு 30 அளவு, வீட்டோட அளவு. ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு போர்ட்டிகோ ஒன்று, பக்கத்தில் ஒரு ஸ்டெப்ஸு கீழே அப்படியே ஒரு பாத்ரூம் வந்து நம்ம போர்ட்டிகோலேருந்து போகிற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் கான்செப்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு டே லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவுட்ரு வால் எல்லாமே வந்து 9 இன்ச்சில் லே பண்ணுறோம். இன்னர் வால் எல்லாமே வந்து 6 இன்ச்சில் லே பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு சைடுமே நம்ம டீ ஃப்ளோருக்காக கல்லை வச்சுட்டு நூல் கட்டிட்டு அதுக்காக லே பண்ணி போட்டுட்டு வரணும். இது மாதிரி நம்ம வந்து பேஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து வண்டி நிற்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்னா, இது மாதிரி வண்டியை நிப்பாட்டி நம்ம தேவையான பிரிக்ஸை உள்ளேயே அன்லோடு பண்ணி வச்சிட்டோம்னா வேலை ரொம்ப குயிக்காகவும் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சிரமம் இருக்காது. டக்குன்னு வேலை ஆன மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டே ஒர்க்கப்போ நம்மளுக்கு வேலை ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கல் லே பண்ணி ஆகணும். ஒரு கல்லுமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட் லெவல் வச்சு கரெக்டாக நம்ம வந்து மட்டமாக பார்த்து கரெக்டாக வச்சு 0 லெவலில் வச்சு லே பண்ணோம். அது இல்லாமல் ஒரு கல் வைக்கும்போதும் நம்ம சைடில் வட்டுக்குண்டு விட்டு கீழே பேஸுக்காகவும் ஆஷ் பண்ணோம். எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கல் பார்க்கும்போது எல்லா கல்லுமே கரெக்டாக பார்த்து வச்சா மட்டும்தான் நம்ம மேல் லைன் போகும்போது கரெக்டாக எதுவும் எசம் மாறாமல் கரெக்டாக வரும். அது மாதிரி இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா கம்மியான செலவில் நல்லா ஒரு சூப்பராக ஒரு வீடு கட்டணுங்க அப்படின்னு கேட்டு வந்ததுனால இந்த ஒரு அளவில் இது மாதிரி கட்டலான்னு நம்ம பிளான் சொன்னோம். ஓகே, அதே அளவு போட்டு இப்போ கட்டிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஃபிட் லெவல் 0 லெவல் நிற்கிதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு பேஸுக்காக வட்டு விட்டு அதே செக் பண்ணிட்டாங்க. இப்போ மேல் மட்டும் ஃபிட் லெவல் கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணிடணும். அதோடு அடுத்தது சைடு மட்டுமும் ஃபிட் லெவல் கரெக்டாக இருக்கா அதையும் செக் பண்ணணும். பாருங்கள், ஒரு கல்லுக்கு எத்தனை வாட்டி செக் பண்ணாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணி கரெக்டாக வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து கல் லே பண்ணும்போது ஒரு எசை கூட மாறாமல் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடு கல்லையும் இதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்காக நூலை கட்டிட்டு நம்ம ஃபுல்லாக லே பண்ணினே வரத்தான். ஒரு கல் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து செக் பண்ணி லே பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த கல் ஈஸியாக லே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்தது மேலே அடுக்கும்போது ஃபிட் லெவல் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நார்மலாக கல்லை எப்பவும் போல் எடுத்து போட்டு லாக் பண்ணிவிட்டு மட்டைப்பலகை மட்டும் வச்சு அணைச்சா போதும் நூலுக்காக. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் இது லே பண்ணுறது நாங்கள் வீடியோவில் பார்த்தே லே பண்ணிப்போம் சார், எங்களுக்கு தெரியும் சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க கொத்தனாரை வச்சே லே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் வந்து கல் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அவங்க லோக்கல் கொத்தனாரை வச்சு லே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லே பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 4 கல் 5 கல் ஹைட்டு அடுக்கிற வரலும் தெரியாது. அதுக்கு அடுத்தடுத்த கல் போகும்போது தான் தெரியும். நம்ம பீமை விட்டு கல் வந்து செவரே வந்து சைடில் ஒரு சைடு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வெளியே வரும். அதுக்கப்புறம் சார் இது மாதிரி வருது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எல்லா கல்லுமே பிரித்து ஃபஸ்ட்டு கல்லே வந்து கரெக்டாக ஃபிட் லெவலுக்காக ஒரு நூல் கூட மாறாமல் கரெக்டாக வச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்து எவ்வளோ 10 அடி ஹைட் அடுக்கினாலும் நீங்கள் வால் வந்து பீமை விட்டு வெளியே போகாமல் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரும்.
நீங்கள் எசை மாறி கீழே ஃபஸ்ட்டு கல்லே எசை மாறி வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, திரும்பவும் பிரிச்சுட்டு தான் அடுக்கணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனட் பர்சனாக வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. ஒரு பில்டிங் 2 பில்டிங் கூட இருந்து ட்ரைனிங் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க கட்டும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடுத்தடுத்து லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பில்டிங் ட்ரைன் பர்சன் பண்ணும்போது அவங்க கூட இருந்து கற்றுக்க சொல்லுங்கள், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆள் வேண்டாம், நாங்கள் அனுப்புகிற ஆளை வச்சு நீங்கள் லே பண்ணி முடிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் அனுப்புகிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒர்க்கு தான், அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது. எதில் வந்து உன்னிப்பாக கரெக்டாக பார்த்து லே பண்ணணும், ஃபிட் லெவல் வச்சு பண்ணணுன்றதை பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது அடுக்கிறது. இப்போ அடுக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. அப்படியே தூக்கி போட்டு கலர் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம அடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டைப்பலகை வச்சு நூலுக்காக அணைச்சிக்கணும். அதை பண்ணிவிட்டு தான் அடுத்தது சிமெண்ட் பால் கரைச்சி மேலே ஊற்றிட்டு அடுத்த லைன் அடுக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இது மாதிரி பண்ணணுன்றது. அதனால் இன்டர்லாக் பொறுத்தவரையிலும் இன்டர்லாக் ஒர்க் பண்ணுறவங்கள விட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு சிரமமாக இருக்காது. அது மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து சார் சிமெண்ட் பால் ஜாயினில் ஊற்றணுமான்னு கேட்குறாங்க. அது உங்களோட விருப்பம் தாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கேட்டால் ஊற்றுறோம், இல்லைனா இல்லை. ஆனால் சிமெண்ட் பால் ஊற்றினா வந்து நம்ம காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு கண்டிப்பாக ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் பாயிண்டிங் பண்ணலனாலும் வால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும். வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாயிண்டிங் பண்ண தான் போகிறீங்க, அதனால் சிமெண்ட் பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு சிலர் ஊற்றுறோன்றவங்க ஊற்றி கொடுக்கலாம், அதனால் ஊற்றி எடுக்கிறது பெஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பண்ணலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு ஒரு 5 இன்ச்சு 4 இன்ச்சு ஒரு கட்டிங் வந்துன்னா அதை கட் பண்ணி பள்ளமாக மூடான்னு பார்த்து கட் பண்ணி அதில் போட்டுவாங்க. நம்ம இன்டர்லாக் மெத்தடில் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பேஸ்ட்டு உள்ள கல் இறக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை இது மாதிரி குயிக்காக வேலை போகுங்க. வேலை வந்து ரொம்ப லேட் ஆகாது. கல்லுக்கிட்ட அடிக்கினா இது மாதிரி எடுத்து டக்கு டக்கு லாக் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்ம ரூப் மட்டத்துக்கு எவ்வளோ கல் வேணும்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். அது மாதிரி இப்போது 2000 கல் சொல்கிறோமா, அந்த 2000 கல் உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா, உள்ளே இறக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வால் போட ஆரம்பித்தோம்னா ஓகே, ரூஃப் வரைக்கும் டக்கு டக்குன்னு அடிக்கின்னு போயிடலாம். இல்லை நாங்கள் ஒரு 500 கல் இறக்கிடுறோம் உள்ளே, இல்லை 1000 கல் இறக்கிடுறோம் மீதி அப்புறமா இறக்குறோன்னா பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி வால் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே கல்லே இறக்க முடியாது. வெளியே இறக்கிட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் உள்ளே அடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேலை தான் சிரமமாக இருக்கும். நீங்கள் தூரமாக வெளியிலலாம் இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆள் வச்சு எடுத்து வந்து உள்ளே தரா மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து எத்தனை கல் பிடிக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த கல் ரூப் மட்டும் தேவையான கல் இது மாதிரி உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். இந்த வீடு பார்த்திங்கன்னா 5 நாள் ஒர்க்கு தான், 5 நாளில் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு 3 நாளில் லிண்டில் மட்டும் லே பண்ணிவிடுவோம், லிண்டிலுக்கு மேலே ஒரு 2 நாளில் லே பண்ணிவிடுவோம். இதுதான் கான்செப்ட்டு. இது மாதிரி ஒருத்தர் என்ன சைஸ் நம்மளுக்கு வந்து ஜாயிண்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ஒருத்தர் இது மாதிரி லே பண்ணே வரது தான். இது மாதிரி நீங்கள் இன்டர்லாக்கில் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெஸ்ட்டாக வீடு கட்டி கொடுக்கலாம். வீடாக இருக்கட்டும், இல்லை காம்பவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஷெட் ஒர்க்கு எதாக இருந்தாலும் நல்லா பண்ணி கொடுக்கலாம், கூப்பிடுங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வரும். நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.